ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நீட்டான ஒரு தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம கட் பீட்ஸ், ஜர்தோசி, இதில் ஹேங்கிங் பீட்ஸ் இதெல்லாமே கொடுத்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த டிசைன் எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயும் சொல்லியிருப்போம், நம்ம வந்துட்டு எப்படி வந்து ட்ரேசிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருப்போம். அந்த மாதிரி மெத்தடில் நமக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம ட்ரேசிங் பண்ணி எடுத்துக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து 3 லைன் வந்துட்டு அந்த கிளாத் கலர்லேயே வந்து சில்க் த்ரெட்டால் 3 லைன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு பக்கத்தில் சுகர் பீட் வச்சுருக்கோம். அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா 5 mm பீட்ஸ் வந்து நம்ம ஒன்று ஒன்றா ஸ்டிச் பண்ணியிருக்கோம். எப்பயுமே இந்த மாதிரி பெருசாக பீட்ஸ் இருக்குது அப்படின்னாலே நீங்கள் வந்துட்டு ஒரு பீடாக தான் வந்து இன்செர்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த சாரீ கலரில் கொஞ்சம் நல்லா அந்த க்ரீன் கொஞ்சம் டார்க்காக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ரீன் கலர் பீட்ஸால் மேலே ஒரு சுகர் பீட் ஜாயின் பண்ணி நம்ம அது ஓரத்தில் வந்து கொடுத்துருக்கோம். இந்த பீட்ஸ் நம்ம எப்படி இன்செர்ட் பண்ணியிருக்கோன்னா, 2 பீட்ஸுக்கு சென்டரில் அந்த மாதிரி நம்ம வந்து இன்செர்ட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம ஹேண்ட் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு 3 லைன்ஸ் ஸ்டார்டிங் நம்ம எப்பவுமே ஓரத்தில் கொடுப்போம் இல்லையா, ஹேண்டோட எட்ஜில், அதில் வந்து 3 லைன் வந்து நான் அந்த சில்க் த்ரெட்டால் 3 லைன்ஸ் வந்து ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக ட்ரேசிங் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இல்லைங்களா, அதில் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். கீழே ஹேங்கிங் பீட்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் 5 சுகர் பீட்ஸும் அந்த பெரிய பீட்ஸுமே கொடுத்து நம்ம வந்து அந்த ஹேங்கிங் பீட்ஸ் வந்து இந்த டான்ஸிங் பீட்ஸ்னு சொல்லுவோம், அது மாதிரி பண்ணிக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ட்ரேசிங் பண்ணியாச்சு. இதில் ஒரு கட்டுக்குமே வந்துட்டு ஒரு லாங் சைஸ் ஸ்கேல் அளவு தான் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம். இன்னொன்று, இந்த ஒரு டாட் நாங்கள் நிறைய டாட்ஸ்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது வந்து நம்ம வந்து இதில் மார்க் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இது வந்து எவ்வளோ நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு இன்ச்சஸ் வந்து நம்ம வந்து கேப் எடுத்திருக்கோம். ஒரு இன்ச்சஸ் தள்ளி நம்ம டாட் வந்து இந்த மாதிரி வச்சுக்கணும். இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரேசிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப நீட்டாக, ரொம்ப ஃபினிஷிங் ரொம்ப கரெக்டாக இருக்கும். இன்னொன்று, உங்களுக்கு மிஸ்டேக் ஆனாலும் கூட உங்களால் ஈஸியாக வந்து அதை வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து இது பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு இதுக்கான ஸ்பேஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி நமக்கு எவ்வளோ வேணுமோ, ஒரு சில பேர் பெருசாக கேட்பாங்க, இன்னும் கொஞ்சம் சின்னதாக கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது இதில் வந்து நம்ம பண்ணியிருக்கிற ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா, கீழே ஹேங்கிங் பீட்ஸ் வந்து கொடுத்தாச்சு. இதுக்கு சென்டர் பாயிண்ட்டில் ஒரு பீட் வச்சு அதை சுற்றி ஒரு 4 பீட் கொடுத்து மேலே வந்து அந்த ஒரு மாதிரி எல்லோயிஷ் கலரில் இருக்கும் இல்லைங்களா, ஜர்தோசி, அதில் தான் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு மாதிரி ஹாஃப் லீவ்ஸ் கொடுத்து கீழே வந்து முக்கோண ஷேப்பில் குந்தன் ஸ்டோன் வந்து கொடுத்துருக்கோம். மேலே வந்து பெரிய பீட்ஸ் அந்த 4 கார்னர்லேயும் வச்சு கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் நமக்கு கை சென்டர் தான் வந்து கவர் ஆகும். ஸோ 3 மட்டும் வச்சா ஓகே, நல்லாயிருக்கும் லுக் அப்படின்னு சொல்லிட்டு 3 மட்டும் வச்சுருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மேலே அந்த குந்தன் ஸ்டோன் ரவுண்டாக இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ஃபுல்லாகவே அந்த இடத்துல ஃபுல்லாகவே ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் அதில் கோதுமை பீடும் 2 mm பீட் இருக்குது இல்லைங்களா, அதுதான் வந்து நம்ம மேலே இருக்கிற லைனில் வந்து இந்த லைனில் வந்து 2 mm பீட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். மேலே வந்து கட் பீட் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஒர்க்கை பார்த்தாலே இது எப்படி பண்ணணும் உங்களுக்கு ஈஸியாகவே தெரிஞ்சிருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா அந்த செயின் மாதிரி வருது இல்லைங்களா, அது எல்லாமே வந்துட்டு நம்மளோட அந்த ஜர்தோசி தான் நம்ம அதை யூஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிற அந்த லைன்லலாம் வந்து நம்ம கட் பீட்ஸ் வந்து எல்லோ கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த சாரீ வந்து கொஞ்சம் எல்லோயிஷாக அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மாதிரி கலரில் நம்ம பண்ணியிருக்கோம். மேலே சிப்ஸ் அப்புறம் சுகர் பீட் வச்சு நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருப்போம். இதை பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுத்துருக்கோன்னா, ஒரு ஸ்டோனுக்கும் இன்னொரு ஸ்டோனுக்கும் நடுவில் வந்துட்டு 1 inches வந்து நம்ம கேப் விட்டுருக்கோம். இந்த மாதிரி 1 inches எடுத்து நம்ம ஒரு ஸ்டோனையும் ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாகவே வந்துட்டு க்ளூ வச்சு அப்ளை பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நிறைய க்ளூஸ் இருக்கும், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த செயின் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அது மேலே இன்னொரு செயின் வந்து க்ளோஸ் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு பீட் கொடுத்து அப்புறம் இன்னொரு செயின் க்ளோஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் செயினை ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே வரும். ஒருவேளை உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது, இதில் ஏதாவது ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கான ரிப்ளை வந்துட்டு உங்களுக்கு கொடுப்பேன். அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு வீடியோவும் அப்லோட் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ நமக்கு இந்த ஒர்க் முடிஞ்சிருச்சு. இதான் இதோட அவுட்லுக். பாருங்கள், ஃபினிஷிங் வந்து நமக்கு இப்படி தான் இருந்தது. ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ சென்டரில் அந்த 3 ஃப்ளவர்ஸ் மட்டும் தெரியுது பார்த்தீங்களா, கீழே ஹேங்கிங் பீட்ஸ் வச்சுருக்கோம். அவ்வளோதான். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த டிசைனுக்கு நீங்கள் 2800லேருந்து 3000 வரையும் நீங்கள் சார்ஜஸ் பண்ணிக்கலாம். 3000 எப்போ நீங்கள் சார்ஜஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நெக் பார்டர் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணும்போது